ஓம் சாந்தி 16/7/2026 சாக்கார முரளி. சுபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இது புருஷோத்தம் ஆவதற்கான சங்கம யுகம். இதில் எந்த ஒரு பாவகர்மமும் செய்யக்கூடாது. அதாவது ஆத்மா நாம மிக உயர்ந்த உத்தம தேவதா நிலையை அடைவதற்கான நேரம் இந்த சங்கம யுகம். ஆகையால் இதில் இப்போ போய் எந்த பாவ செயலும் செய்யாதீங்கன்றார் பாபா. கேள்வி: சங்கம யுகத்தில் குழந்தைகள் நீங்கள் அனைத்திலும் புண்ணிய காரியமாக எதை செய்கிறீர்கள்? பதில்: தன்னை பாபாவிடம் ஒப்படைத்து விடுவது, அதாவது சம்பூர்ண ஸ்வாகா ஆகிவிடுவது என்பது அனைத்திலும் பெரிய புண்ணியம். இப்பொழுது நீங்கள் மோகத்தை விட்டு விடுகிறீர்கள். குழந்தை குட்டிகள், வீடு வாசல் அனைத்தையும் மறக்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய விரதம். நீங்கள் இறந்தால் உலகமும் இறந்துவிட்டது. இப்பொழுது நீங்கள் விகாரி சம்பந்தங்களிலிருந்து விடுபடுகிறீர்கள். பாடல்: வீட்டில் பூச்சிகள் ஏன் எரியவில்லை? ஓம் சாந்தி. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தில் தந்தையின் மகிமை செய்வதாகும். இது வீட்டில் பூச்சிகள் ஜோதிக்கு செய்யும் மகிமையாகும். பாபா வந்திருக்கார் அப்படின்னும் பொழுது அப்போ நம்ம ஏன் அவருடையவராக ஆகக்கூடாது, அவர்கிட்ட பலியாகக்கூடாது? அதுதான் இந்த பாடல். பாபா சொல்கிறாங்க, உயிருடன் இருந்து கொண்டே என்று சொல்லப்படுவதே தத்தெடுப்பவர்களுக்காகத்தான். முதலில் நீங்கள் அசுர பரிவாரத்தினராக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய பரிவாரத்தினராக ஆகியிருக்கிறீர்கள். உயிருடன் இருக்கும் பொழுதே ஈஸ்வரன் வந்து உங்களை தத்தெடுத்துள்ளார். அது பிறகு சரணாகதி என சொல்லப்படுகின்றது. இப்பொழுது பிரபு எப்பொழுது இங்கே வருகிறாரோ, தமது சக்தியை சிறப்பை காட்டுகிறாரோ, அப்பொழுதுதான் அவர் முன் சரணடைவோம் அப்படின்னு நீங்கள் பாடினீங்க இல்லையா அப்படின்றார். அவர்தான் சர்வசக்திவான் இல்லையா? நிச்சயமாக அவரிடம் கவர்ச்சியும் உள்ளது இல்லையா? அனைத்தையும் விலகச் செய்து விடுகிறார். நிச்சயமாக யார் பாபாவின் குழந்தைகளாக ஆகின்றனரோ அவர்கள் அசுர சம்பிரதாயத்தினரின் சம்பந்தத்தில் சலிப்படைந்து விடுகின்றனர். பாபா எப்பொழுது இந்த சம்பந்தங்கள் விட்டு போகும் என்று கேட்கின்றனர். இங்கே இந்த பழைய சம்பந்தங்களை மறக்க வேண்டியுள்ளது. ஆத்மா தேகத்திலிருந்து தனியாக ஆகிவிடும் பொழுது பந்தனங்கள் முடிந்து போகும். இந்த பந்தனங்கள் உள்ளன என்றால் அவை விகாரி பந்தனங்கள். நிர்விகாரி சம்பந்தத்தில் இருந்தோம், பிறகு விகாரி சம்பந்தத்தில் வந்தோம். மீண்டும் நமக்கு நிர்விகாரி சம்பந்தம் இருக்கும். சத்யுகம் திரேதாயுகத்தில் அங்கே நிர்விகாரி சம்பந்தம், எல்லாமே ஆத்மான்னு தான் நம்ம பார்ப்போம். அந்த உறவு முறைகள் இருக்கும், பட் அந்த பந்தனம் அங்கே இருக்காது. நாம் அசுர பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாபாவிடம் நினைவு மூலம் இணைய வைக்கப்படுகிறது. ராமராஜ்யம் வேண்டும் என சொல்லவும் செய்கின்றனர். ஆனால் முழு உலகமும் ராவண ராஜ்யத்தில் உள்ளது. இதை யாரும் புரிந்து கொள்வது இல்லை. ராமராஜ்யத்திலோ தூய்மை, சுகம், சாந்தி இருந்தது. அது இப்பொழுது இல்லை. பாடவும் படுகின்றது. இந்த ஆத்மாக்கள் அனைவரும் சீதைகள். ஒரு சீதையின் விஷயமில்லை, ஓர் அர்ஜுனரின் விஷயமும் கிடையாது, ஓர் திரௌபதியின் விஷயமும் கிடையாது. இதுவோ அநேகரின் விஷயமாகும். உதாரணமாக ஒருவருக்கு விளக்கம் தரப்படுகின்றது. உங்களுக்கும் சொல்லப்படுகிறது, நீங்கள் அனைவரும் அர்ஜுனன் போன்றவர்கள். நீங்கள் சொல்வீர்கள், அர்ஜுனனோ இந்த பாகிரதம், அதாவது இந்த பிரம்மா பாபா தான் அர்ஜுன்னு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, குழந்தைகளாகி நீங்கள் எல்லாருமே அர்ஜுன் தான்றார். பாபா சொல்கிறாங்க, நான் சாதாரண வயோதிக சரீரமாகிய இந்த ரதத்தை எடுத்துக்கொள்கிறேன். அவர்கள் பிறகு சித்திரங்களில் குதிரை வண்டியை காட்டியுள்ளனர். இது அஞ்ஞானம் என சொல்லப்படுகின்றது. இந்த சாஸ்திரங்கள் முதலே என்னவெல்லாம் உள்ளனவோ அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையவை. 7 நாள் புரிந்து கொள்வதற்கான கோர்ஸ் எடுத்துக்கொள்ளாத வரை இவ்விஷயங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பாபா சொல்கிறாங்க, இந்த பழைய உலகம் இப்பொழுது அழிய போகின்றது. அதனால் கண்டிப்பாக இதன் மீது வைராக்கியம் வர வேண்டும். புத்தியும் சொல்கிறது, புது வீடு உருவாகிறது என்றால் பழைய வீடு இடிக்கப்படுகின்றது. இப்பொழுது ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கலியுகத்திற்கு பின் சத்யுகம் மீண்டும் நிச்சயமாக வரும். இது புருஷோத்தம யுகம் என சொல்லப்படுகின்றது. புருஷோத்தம மாதமும் உள்ளது. அதாவது இந்த உலகத்தில் ஒரு வருடத்தில் புருஷோத்தம மாதம் அப்படின்னு ஆன்மீகத்துக்குன்னே ஒதுக்கிடுவாங்க.
அந்த மாதத்தில் தான புண்ணியம், பக்தி, விரதம் இது எல்லாமே செய்வாங்க. அது ஆன்மீகத்துக்குன்னே ஃபுல்லாக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதே போல் பாபா சொல்கிறாங்க, இது புருஷோத்தம யுகம். இப்போ தான் நம்ம ஆத்மா அந்த உண்மையான உயர்ந்த உத்தம நிலையை அடையிறோம், வருங்காலத்துக்காக சம்பாதிக்கிறோம். அதையால் பாபா இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க எப்படி அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி பலன் அடைகிறாங்களோ, புண்ணியத்தை சேமிக்கிறாங்களோ, அதே போல் நீங்கள் இப்போ இந்த புருஷோத்தம யுகத்தில் உங்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி தந்தையினுடைய சேவையில், உலக மாற்ற காரியத்தில் தன்னை முழுமையாக பயன்படுத்தி ஸ்வாகா செஞ்சு அர்ப்பணித்து அதனுடைய புண்ணியத்தை எடுத்துக்கோங்க அப்படின்றார். எதிர்காலத்துக்காக சேமிக்கக்கூடிய நேரம் இந்த புருஷோத்தம சங்கம யுகம் தான். ஆகையால் இதை சரியாக பயன்படுத்திக்கணுன்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, இந்த முழு உலகமும் ஸ்வாகா ஆக போகிறது. ஆக முழு உலகமும் முழுமையாக ஸ்வாகா ஆவதற்கு முன்பாக நம்மை நாம் ஏன் ஸ்வாகா செய்யக்கூடாது? அதனால் உங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும்? அது எல்லைக்குட்பட்ட புருஷோத்தம மாதம். இதுவோ எல்லையற்ற விஷயம். புருஷோத்தம மாதத்தில் அதிகம் கதைகளை கேட்பார்கள், விரத நியமங்களை கடைபிடிப்பார்கள். உங்களுடையதோ மிகப்பெரிய விரதம். உங்களுக்கு வீடு, குழந்தை, குட்டிகள் இருந்தாலும் கூட மனதால் மோகத்தை விட்டு விட்டீர்கள். நீங்கள் இறந்தால் உலகம் இறந்து விட்டது போலத்தான். அனைத்து புருஷ், அதாவது மனிதர்களுக்குள் உத்தம புருஷ் இந்த லக்ஷ்மி நாராயணர் முன்னால் நின்று கொண்டுள்ளனர். இவர்களை விட உத்தமமானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகத்தின் எஜமானர்களாக இருந்தனர். மனிதர்களின் ஆத்மா புருஷோத்தமர்களாக ஆகிவிடுகின்றது என்றால் பிறகு அது வசிப்பதற்கான இருப்பிடமும் கூட அதுபோல் உத்தமமானதாக இருக்க வேண்டும். எப்படி குடியரசுத் தலைவர் அனைவரை காட்டிலும் உயர்ந்த பதவியில் இருக்கிறார் என்றால் அவர் வசிப்பதற்காக ராஷ்டிரபதி பவன் கிடைத்துள்ளது. எவ்வளவு பெரிய மாளிகை, மலர் தோட்டம் எல்லாம் உள்ளது. இது இங்கே உள்ள விஷயம். அதுபோல தான் ஆத்மா நீங்கள் உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வசிப்பதற்கான இடமும் சொர்க்கமாக மாறிடும். உங்களுக்கு அந்த உடலும் கஞ்சன் காயாவாக கிடச்சிரும்ன்றார், தேவதா உடலும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சத்யுக புருஷோத்தமர்களாக ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நமது மாளிகை எப்படி உருவாகி இருக்கும்? நாளை ராமராஜ்யம் இருக்கும். நீங்கள் ராமராஜ்யத்தில் புருஷோத்தமர்களாக இருப்பீர்கள். இப்பொழுதோ சமயத்தை பற்றியும் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா அடிக்கடி அகால மரணம்லாம் ஏற்படுது. அதனால் பாபா சொல்கிறாங்க, நாம் நம்முடைய தெய்வீக சுயராஜ்யத்தை ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு பூஜை நடைபெறுகிறதோ அவர்கள் நிச்சயமாக நல்ல காரியம் செய்துவிட்டு சென்றுள்ளனர். இதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், ஜெகதாம்பாவுக்கு எவ்வளவு பூஜைகள் நடைபெறுகின்றன. இப்பொழுது இவர் ஞான ஞானேஸ்வரியிடம் சென்று அநேக விதமான மனதின் ஆசைகளை சொல்கின்றனர், அநேக பொருட்களை கேட்கின்றனர். ஜெகதாம்பாவின் கோவில் மற்றும் லக்ஷ்மி நாராயணரின் கோவிலுக்கிடையில் அதிக வேறுபாடு உள்ளது. ஜெகதாம்பாவின் கோவில் மிகவும் சிறியது. லக்ஷ்மி நாராயணரின் கோவிலோ மிக பெரியதாக உள்ளது. ஜெகதாம்பாவுக்கு சிறியதாக இருப்பது ஏன்? ஏழை இல்லையா? ஆக கோவிலும் ஏழ்மை நிலையில் உள்ளது. இங்கே இருப்பதோ அவினாஷி ஞான ரத்தினங்கள். செல்வத்திற்காக லக்ஷ்மியிடம் செல்கின்றனர். மற்றபடி அநேக ஆசைகளை வைத்துக்கொண்டு ஜெகதாம்பாவிடம் செல்கின்றனர். நீங்கள் ஜெகதாம்பாவின் குழந்தைகள். அனைவரின் மனதின் ஆசைகளையும் 21 பிறவிகளுக்கு நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். ஒரே ஒரு மகா மந்திரத்தினால் அனைத்து மன ஆசைகளும் 21 பிறவிகளுக்கு நிறைவேறி கொண்டிருக்கின்றன. வேறு யாரெல்லாம் மந்திரம் முதலியவற்றை கொடுக்கின்றனரோ அவற்றில் அர்த்தம் எதுவும் இருக்காது. இந்த மன்மனாபவ அப்படின்ற அந்த ஒரே ஒரு மந்திரத்திலே நமக்கு எல்லாம் கிடச்சிடுது, நிறைவேறிடுதுன்றார் பாபா. பாபா புரிய வைக்கிறாங்க, இந்த மந்திரமும் கூட உங்களுக்கு ஏன் கொடுக்கின்றேன்? ஏனென்றால் நீங்கள் தூய்மை இழந்தவர்களாக இருக்கிறீர்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், அப்பொழுதுதான் தூய்மையாவீர்கள். இதை ஆத்மாக்களுக்கு ஒரு தந்தையை தவிர யாராலும் சொல்ல முடியாது. இதனால் தெளிவாகிறது, இந்த சகஜ ராஜயோகம் ஒரு தந்தை மட்டுமே கற்பிக்கின்றார் என்று. கிறிஸ்து இருந்து சென்றுள்ளார். அவருடைய பைபிளை படித்து கொண்டே இருக்கின்றனர். அவர் என்ன செய்துவிட்டு சென்றுள்ளார்?
கிறிஸ்து தர்மத்தை ஸ்தாபனை செய்துவிட்டு சென்று விட்டார். சிவபாபா என்ன செய்துவிட்டு சென்றிருக்கிறார்? கிருஷ்ணர் என்ன செய்துவிட்டு சென்றார்? சிவபாபாவும் ஏதோ செய்துவிட்டு சென்றுள்ளார். அதனால்தான் அவருக்கு இவ்வளவு பூஜை முதலியன நடைபெறுகின்றன. இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், அவர் ராஜயோகம் கற்பித்துவிட்டு சென்றுள்ளார். பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிவிட்டு சென்றுள்ளார். அதனால தான் சிவபாபாவுக்கு இவ்வளோ பூஜை பாரதத்தில் நடக்குதுன்றார். அதே போல் பாபா சொல்கிறாங்க, இந்த சொர்க்கத்தை நான் உருவாக்குனாலும் கூட அந்த சொர்க்கத்தில் முதல் நம்பர் எஜமானராக அவர் ஆகிறது கிடையாதுன்னு சிவபாபாவே சொல்கிறார். எஜமானராக கிருஷ்ணர் தான் ஆகிறாரு. நிச்சயமாக கிருஷ்ணரின் ஆத்மாவுக்கு கற்பித்தார். நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். ராஜா ராணியை தாய் தந்தை என்றும் உணவளிக்கும் வள்ளல் என்றும் சொல்கின்றனர். ராஜஸ்தானிலும் கூட ராஜாவை உணவளிக்கும் வள்ளல் என சொல்கின்றனர். ராஜாக்களுக்கு எவ்வளவு மரியாதை உள்ளது! முன்பு அனைத்து புகார்களும் ராஜாவிடம் வந்தன. தர்பார் கூட்டப்பட்டது. ஏதாவது தவறு செய்திருந்தால் மிகவும் பச்சாதாபப்பட்டனர். தற்சமயமோ சிறைப்பறவைகள் அநேகர் உள்ளனர். அடிக்கடி சிறைக்கு செல்கின்றனர். குழந்தைகள், நீங்கள் கர்ப்ப ஜெயிலுக்குள் செல்ல மாட்டீர்கள். நீங்களோ கர்ப்ப மாளிகையில் வர வேண்டும். அதனால் பாபாவை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது விகர்மங்கள் விநாசமாகும். அதே போல் பாபா சொல்லி நீங்கள் இந்த மாதிரி சொல்லி புரிய வைக்க முடியும்னு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, பாரதம் தான் தெய்வீக ராஜஸ்தானாக ஆயிற்று. இப்பொழுதோ ராஜஸ்தானும் இல்லை, ராஜா ராணியும் இல்லை. முன்பு யாராவது அரசாங்கத்திற்கு பணம் கொடுத்தார்கள் என்றால் மகாராஜா மகாராணி என்ற டைட்டில் கிடைத்து வந்தது. இங்கே உங்களுடையதோ படிப்பு. அதாவது இங்கே நீங்கள் படிக்கிறீங்க, படித்து ராஜா ராணியாக ஆகிறீங்க. அங்கே யாரும் படித்து இந்த மாதிரி ராஜா ராணியாக ஆகிறது இல்லை இந்த உலகத்தில் அப்படின்றார் பாபா. உங்களுடைய நோக்கம், குறிக்கோள் இந்த படிப்பினால் நீங்கள் உலகத்தின் மகாராஜா மகாராணி ஆகிறீர்கள். ராஜா ராணியும் கூட இல்லை. ராஜா ராணியின் டைட்டில் திரேதாயுகத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இப்பொழுது ஞானேஸ்வரி ஆகிறீர்கள். பிறகு ராஜராஜேஸ்வரி ஆவீர்கள். யார் ஆக்குவார்? ஈஸ்வரன். எப்படி? ராஜயோகம் மற்றும் ஞானத்தின் மூலம். ராஜ்யத்திற்காக பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா உங்களை சொர்க்கத்தின் அதிகாரி ஆக்குகிறார். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவர்தான் காட்ஃபாதர். நிச்சயமாக அவர்களுக்கு சங்கம யுகத்தில் பதவி கிடைக்கின்றது. பரம்பிதா பரமாத்மா புது உலகை படைக்கின்றார். ஆனால் அதில் யார் ராஜ்யம் செய்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. பாபா சொல்கிறாங்க, நான் இந்த சங்கம யுகத்தில் தான் வரேன். வந்து பிரம்மா மூலமாக விஷ்ணுபுரியினுடைய ஸ்தாபனை செய்கிறேன். சத்திய நாராயணருடைய கதையும் இதுதான். அவர்கள் சாஸ்திரங்களின் கதையை படித்து கொண்டே இருக்கின்றனர். ஆனால் அதனால் எந்த ஒரு ராஜ்யமும் கிடைக்காது. சத்யுகத்தில் நீங்கள் லக்ஷ்மி நாராயணராக சர்வகுண சம்பன்னமாக ஆகின்றீர்கள். பிறகு கலைகள் குறைந்து கொண்டே செல்கின்றன. ஸ்தாபனை ஆகும் பொழுதுதான் புதிய மரம் என்று சொல்லப்படுகின்றது. அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் இது புருஷோத்தமர்களாக ஆவதற்கான யுகமாகும். ஜீவன் முக்தி நிலையில் இருப்பவர் புருஷோத்தமர் என சொல்லப்படுகின்றார். ஜீவன் பந்தனத்தில் இருப்பவர் புருஷோத்தமர்கள் என சொல்லப்படுவது இல்லை. இச்சமயம் அனைவரும் ஜீவன் பந்தனத்தில் உள்ளனர். பாபா வந்து அனைவரும் ஜீவன் முக்து ஆக்குகின்றார். அதாவது அனைத்து கஷ்டம் துக்கத்திலிருந்து விடுபட வைக்கிறாரு. நீங்கள் அரை கல்பம் ஜீவன் முக்தி நிலையில் இருப்பீர்கள். இந்த வாழ்க்கையில் இருந்தாலும் எல்லாம் சுகமாக எல்லாத்துலேருந்து விடுபட்ட நிலையில் இருப்போம். பிறகு ஜீவன் பந்தன நிலை. பாபா வந்து விரதம் இருக்க செய்துள்ளார். உணவு பானத்தின் விஷயம் கிடையாது. அனைத்தையும் செய்யுங்கள். முக்கியமானது பாபாவை நினைவு செய்யுங்கள் மற்றும் தூய்மையாக ஆகுங்கள். புருஷோத்தம மாதத்தில் முக்கியமாக பவித்திரமாகவும் இருப்பார்கள். உண்மையில் இந்த புருஷோத்தம யுகத்திற்கு மதிப்பு உள்ளது என்றால் உங்களுக்கு எவ்வளவு குஷி, எவ்வளவு நஷா இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இந்த புருஷோத்தம யுகத்தில் ஜீவன் முக்து ஆவதற்காக, அதாவது சொர்க்கவாசி ஆவதற்காக புண்ணிய கர்மம் செய்ய வேண்டும்.
தூய்மையாக அவசியம் ஆக வேண்டும். வீடு வாசல் முதலிய அனைத்தும் இருந்தாலும் மனதால் மோகத்தை அகற்றிவிட வேண்டும். 2வது பாயிண்ட், ஸ்ரீமத் படி தன்னுடைய உடல் மனம் செல்வத்தால் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். மற்றவர்களை புருஷோத்தமர்களாக ஆக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். வரதானம், சகயோகத்தின் மூலம் உங்களை சகஜ யோகியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிரந்தர யோகி ஆகுக. சகயோகம் அப்படின்னா ஒத்துழைப்பின் மூலம் உங்களை சகஜ யோகியாக, அதாவது எளிதான யோகியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிரந்தர யோகி ஆகுங்கள். சங்கம யுகத்தில் தந்தைக்கு, அதாவது இறைவனுக்கு யார் ஒத்துழைப்பு கொடுப்பவராக ஆகிறாங்களோ அவங்க ஈஸியாக சகஜ யோகியாக ஆயிடுவாங்க. இதுதான் வழின்றார். அதாவது யாருடைய ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயலும் தந்தையின் அல்லது தங்களுடைய தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யும் காரியத்தில் சகயோகம் செய்வதாக இருக்கின்றதோ அவரே ஞானி ஆத்மா, யோகி ஆத்மா மற்றும் நிரந்தர உண்மையான சேவாதாரி என்று அழைக்கப்படுகின்றார். மனதால் முடியாவிட்டால் உடலால், உடலால் முடியாவிட்டால் செல்வத்தால், செல்வத்தாலும் முடியாவிட்டால் உங்களால் எதன் மூலம் ஒத்துழைக்க முடியுமோ அதன் மூலம் சகயோகியாக ஆகுங்கள். இதுவும் ஒரு வகையான யோகாதான். நீங்கள் தந்தைக்குரியவராக ஆகிவிட்ட பிறகு தந்தையும் நீங்களும் மட்டுமே, மூன்றாவதாக வேறு யாரும் இல்லை என்ற நிலையில் இருந்தால் இதன் மூலம் நீங்கள் நிரந்தர யோகியாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், சங்கம யுகத்தில் சகித்து கொள்வது, அதாவது இறப்பது என்பதுதான் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுவதாகும். அவ்யக்த சமிக்ஞை, ஜுவாலா சுரூப நிலையிலிருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். காலத்தின் தேவைக்கேற்ப உங்களுடைய மனதின் மற்றும் உறவு தொடர்புகளின் கணக்கு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை ஜுவாலா சுரூப நினைவின் மூலம் எரித்து சாம்பலாக்குங்கள். உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு உள்ளது. இதில் பாப் தாதாவும் உங்களை தேர்ச்சி பெற செய்கின்றார். ஆனால் இப்பொழுது அந்த ஈடுபாட்டை நெருப்பு வடிவமாக மாற்றுங்கள், அதாவது அக்னி சுரூபமாக மாற்றுங்கள். உலகெங்கும் 4 திசைகளிலும் எரிந்து கொண்டிருக்கும் ஊழல் மற்றும் அநீதி என்ற நெருப்பானது குழந்தைகளாகிய உங்களுடைய யோக அக்னியின் மூலம், ஜுவாலா சுரூப நினைவின் மூலம் முடிவுக்கு வரும். நல்லது. ஓம் சாந்தி.